டிவிகே கட்சி வந்து தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் தவறு கரூரில் அவர்களுடைய அணுகுமுறை தவறு. இரண்டாவது குடும்ப பிரச்சனை. மூணாவது டிஎம்கேன்னு ஒரு பலம் வாய்ந்த கட்சியை எதிர்க்கணும். அப்கோர்ஸ் ஆட்சிக்கு வரும்போது எதிர்க்கணும். கடினமாக எதிர்த்தது. சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபியை எதிர்த்தது. அஜித்தோட ஃபேன்ஸுங்க உங்களை எதிர்க்கிறாங்க. ஏடிஎம்கேவை எதிர்க்கிறீங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கறது என்னன்னா, நான் விஜயை லவ் பண்ணுறேன், ரசிக்கிறேன். ரஜினி சாரும் விஜய் சாரும் எனக்கு வேணும், ஏதோ மாற்றம் வர்றதுக்கு நான் பார்க்குறேன். ஆனால் கூட இருக்கிற நீங்கள் அவரை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு வேலையா. இப்போ ரஜினி சாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? ரஜினி சார் களத்தில் இருக்காரா? நீங்கள் டிஎம்கே உயர்த்தி பேசணுன்றதுக்காக ஏன் இவரு மேலே கை வைக்கிறீங்க? ரஜினி சார் இன்னைக்கு இறங்கினார்னா, நான் சொல்றது அரசியலுக்கு வருவாரான்றது அவர் தனிப்பட்ட முறை. ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டெப் எடுத்தார்னா 5% ஓட்டு உங்களுக்கு எதிராக மாறும். உங்களுக்கு எப்படி பொம்பளைங்க தாய்மாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு நம்புறீங்களோ, அதே தாய்மார்கள் 4 ஜெனரேஷன் அவரை ரசிக்குது, அவர் மேல லவ்ல இருக்கு. முட்டாள்தனமா திருப்பி எங்க எல்லாரையும் பகைக்காதீங்க. மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு பேசுறதை தவிர புதுசா வந்த கட்சி எதையுமே பேசக்கூடாது.